முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ முதலில் 116 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு இறப்புகளுடைய எண்ணிக்கை கூடிய நிலையில் 108 பேர் அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி இருக்கின்றார்கள். இப்பொழுது 5 பேர் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 2 பேர் மதுரை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். விரைவில் அவர்களும் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆகையால் இந்த ஒரு துயர சம்பவம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவமாக அமைந்திருக்கின்றன. எனவே இந்த நிகழ்வில் கட்சிகள் பார்க்காமல், இயக்கங்கள் பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவிய தருணமாக அவர்களுக்கு தேவையான சேவற்றை செய்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றன. இது போன்ற ஒரு துயர சம்பவங்கள் இனி எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த மாவட்டங்களிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திடக்கூடாது. அதற்காகத்தான் 3 நாட்கள் கழித்து உங்களை சந்திக்க வேண்டும். இந்த துயர சம்பவங்களில் இறந்தவர்களுக்கு இரங்கலையும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து அவர்கள் பூரண குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.